ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பெரிய குரூப் ஃபுல்லாக வந்துட்டு திவாகரை வந்து சூழ்ந்துட்டாங்க. காரணம் என்னென்னா, வெளியே வந்துட்டு திவாகருக்கும் வினோத்துக்கும் ஒரு காம்பினேஷன் வந்துட்டு செம்ம வைரலாக போச்சு ஒரு வாரம். அதை வந்து விஜய் சேதுபதியே வந்து சொன்னார், உங்களது நல்ல ரீச் ஆகிடுச்சின்னு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வினோத்தோட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப மோசமாக போய் அவரை ரொம்ப மட்டமாக கலாய்க்கிற விஷயங்கள், பாடி ஷேமிங் பண்ணுறது. இப்போ இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஓவராக குனியாத பின்னாடி உண்டியல் தெரியுதுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மட்டமாக போச்சு. அதனாலே வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ அதை வந்து நிறைய நேரங்களை சொன்னாலும் வம்படியாக போய் ஒரு கலாய்க்கிற விஷயங்கள் இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்கார். நடுவில் கொஞ்சம் மாறின மாதிரி இருந்தார், பட் மாறவே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஒருங்கிணைக்கிறதுக்கு பிரியங்கா ட்ரை பண்ணுறாங்க. இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த திவாகரை வந்து கலாய்க்கிற விஷயங்களே வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு இந்த வினோத் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறத வந்து கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு பிரியங்கா கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார், இல்லை மேடம் அவர் வந்து என்னோடய ஏஜ் என்ன, அவரோட ஏஜ் என்ன, ரொம்ப மட்டமான வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, இவர் இப்படி தான் மேடம் பேசிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண பக்கத்தில் இருக்கிற விக்ரம் எடுத்து வந்து நிற்க வைக்கிறார், மறைச்சிடுவாராம். உடனே பிரியங்கா ஒரே வார்த்தை சொன்னாங்க, பாடி ஷேமிங் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்படியே அசிங்கமாச்சு அவருக்கு. இந்த மாதிரி தான் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இவர் பண்ணுற விஷயங்கள் இப்போ வியானா சொன்னது தான், இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே க்யூட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு. ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னும் போது அவர்கிட்ட போய் ஃபன்னாக தான் நான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இவங்க பண்ணுற விஷயங்களை அவங்களுக்கு பிடிக்கலன்னு விட்டுறணும். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா வெளியில் பார்க்குறவங்க ரசிப்பாங்க. ஒருத்தர் வந்து வருத்தப்பட்டு இருக்கும்போது நீங்கள் போய் கலாச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதை தான் வந்து மஞ்சரியே சொன்னாங்க, அவருக்கு தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டார் உங்களை. அப்புறம் எதுக்கு நீங்கள் திரும்ப போய் அவர்கிட்ட பேசுகிறீங்க? அன்கம்ஃபர்டபுளாக ஒருத்தங்க ஃபீல் பண்ணும்போது அவர்கிட்ட போய் பேசாதீங்க, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் 2 பேருக்குமே செட் ஆகலன்றது நல்லாவே தெரியுது. அப்படின்னும் போது திரும்ப சரி உன்னை பிடிக்கல, அப்போ நான் இதுக்கப்புறமா வந்து உன்னை நாமினேட் பண்ணுறவா, என்னென்ன பேச்சு பேசுகிறாருன்றீங்க. ஐயோப்பா. அதுலேயும் வந்துட்டு சரி என்ன உனக்கு பிடிக்கல, அப்போ பேசாமல் நீ வெளியே போய்டுன்றாரு. இவர் யார் சொல்கிறதுக்கு வெளியே போய்டுது? அதுதான் சொல்ல வரேன். இது பார்க்குறதுக்கு காமெடி மாரி இல்லை. அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி இது ஒரு காமெடியாக நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையான்ற மாதிரி ஆதங்கம் தான் ஏற்படுது. என்னமோ மற்றவங்க எல்லாருமே ஒழுக்கமாக அப்படியே சூப்பராக இருக்கிற மாதிரியும் இவரை மட்டும் வந்து கலாய்க்கிறதும், அதுவும் இவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஷேமிங் எக்கச்சக்கமாக இவர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உருண்டை ஸ்டார், உருண்டை அப்படின்னு கம்முருதின்னு சொல்கிற விஷயங்கள் இருந்தது. இந்த வினோத்தெலாம் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. இப்போ அழகாக சொல்லிட்டாங்க. மஞ்சிரும் சரி பிரியங்காவே முதல்ல வந்து பிரியங்கா ட்ரை பண்ணாங்க, 2 பேரும் ஜாலியாக ஒரு காம்போவாக வந்துட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு. திவாகர் எனக்கு சுத்தமாக அவர் பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. அதை வந்து அவரும் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு கானா வினோத்துக்கு சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் சிரித்த தீபக்கா இருந்தாலும் சரி பிரியங்கா இருந்தாலும் சரி முதலேருந்தே மஞ்சரிக்கு பிடிக்கல. கடைசியில் வந்து அவங்களுக்கே மூஞ்சி மாறுது, இல்லை ஓவராக ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறாரு அப்படின்ற மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த விஷயங்களை திரும்ப ஏன் பண்ணுறாரு அப்படின்னா, வினோத்துக்கு இவரை தவிர்த்து அவரால் வந்துட்டு வெளியே வர முடியும், அப்படி காமிக்க முடியும்னா ஒன்றுமே கிடையாது. இதுதான் விஷயம். இப்போ வந்து அவரோட மைண்டு ஃபுல்லாக திவாகர் நம்ம கலாச்சாரம் நம்மளோட வீட்டில் சர்வே பண்ணுற நம்ம முடியுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர்த்தா அவருக்கு நல்லது. என்ன நடக்க போகுது தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.